Hallelujah. Thank you, Jesus. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளெல்லாம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளெல்லாம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. நன்றி அப்பா, அல்லேலூயா. நன்றி, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஷபரபரி பரதுரபர ஷதரர, ஹல்லேலூயா. சேராபீன்கள் கேருபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சொல்லுமா, கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை. ரெண்டு கரங்களை உயர்த்தி, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஆதியும் ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பாவுமேகாவும் ஆனவரே. ஆதியும் ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பாவுமேகாவும் ஆனவரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ரிமலதரஷன, ஆராதனை உமக்கு, ஆராதனை. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, நல்லவரே, வல்லவரே, ஆராதனை, ஆராதனை. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை, ஆராதனை. அழகானவரேசு, அழகானவர். சொல்லுங்க, அழகானவரேசு, அழகானவர், அருமையானவர், நேசரினிமையானவர், அருமையானவர், நேசரினிமையானவர். ரோஜா தோட்டம், ரோஜா தோட்டம், நீலி புஷ்பம், ரோஜா தோட்டம், நீலி புஷ்பம், நேசர் மடியே என்றும் பக்கம். மதரதன சர்மடியே எந்தன் பக்கம். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி, ரே பிரபரதர ஷிதரதர உர பிரபர கபரி பரதர பரி பரதர பரி பரதர பர கபரி பரதர பரதர பர ஷிபரதரம ஓலோ புரோட பரி பரப. தலை மயிர் சுருள் சுருளானவ,
வெண்மையும் சிவப்புமானவர். சொல்லமா, தலைமுடி சுருள் சுருளானவர். வெண்மையும் சிவப்புமானவர், அழகானவர் இயேசு, அழகானவர், அழகானவர் இயேசு, அழகானவர், அருமையானவர், நேசர் இனிமையானவர். சொல்லுங்க, நேசர் இனிமையானவர். அவர் 1000 10,000ங்களில் சிறந்தவர். சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி, என்னையும் கவர்ந்து கொண்டவரே, தம் நேசத்தால் என்னையும் கவர்ந்து கொண்டவரே. ஆமென். சொல்லுங்க, அவர் என்னை கவர்ந்து கொண்ட தேவன். ஆமென். ரே பிரபலதர ஷபரே பலதர பரப லெப்ரோகா ஃபரபரி பலதர பரி பரஷதர பரிகா பனல. துதிங்க துதிங்க துதிங்க, நம் நேசரை துதிங்க. அப்படியே நேசரோடு உறவாடுங்க உறவாடுங்க உறவாடுங்க. அவருடைய கரங்களை பிடித்து அப்படியே ஆவியில நிறைஞ்சி ரே பிரபரதர பரி பிரப, காயப்பட்ட அவருடைய கரங்களை பிடித்து அப்படியே அவரோடு உறவாடுங்க. ரே பிரகா பலதர பரி பலதர பரி பலதர ஷி லெப்ரோகா பிரபரதுர பரஷ்ய பரபலதர ப Uru vroshi bara bara dara shabala barika bara 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 dara uganda kanikaya உப்பு கொடுத்தேனையா. அப்படி உப்பு கொடுங்க உங்களை. சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. இப்படி கண்களை ஒப்பு கொடுங்க, கைகளை கால்களை காதுகளை வாயை ஒப்பு கொடுங்க, இருதயத்தை ஒப்பு கொடுங்க. ரத்தத்தால கழுவுங்கப்பா. சொல்லுங்க, கழுவுங்க கழுவுங்க. கண்கள் தூய்மையாக்கும் கர்த்தர் உம்மை பார்க்கிறேன். கண்கள் தூய்மையாக்கும் கர்த்தர் உம்மை பார்க்கணும். என் காதுகள் திறந்தருளும், கர்த்தரும் குரல் கேட்கணும். என் காதுகள் திறந்தருளும், கர்த்தரும் குரல் கேட்கணும். உகந்த காணிக்கையாய் உப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. அல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. We worship you. Alleluia, Alleluia, Alleluia. நாம் ஆராதிக்கும் போது வயிற்று பகுதியில் இருக்கிற அந்த மாதிரிகம் ஒன்றுமில்லாம செயலிழந்து போகிறது, செயலிழந்து போகிறது. துதிக்கும் போதே விடுதலை. கட்டுகள் உடையுது உடையுது உடையுது. இந்த நாளில் எவ்வளவு பெரிய மாந்திரிக பிரச்சனையில நீங்க இருந்தாலும் இன்னைக்கு இயேசுப்பாவை நீங்க நோக்கி கூப்பிடும் போது அவர் உங்களுக்கு இலவசமா விடுதலை கொடுக்கிறார். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். ஜீசஸ் லெப்ராகா ஃபரபரதர பரஷி பிரபரபரதர பரகபரி பரதர பரி பலபா ஊரா ஃபரபரிகா பர்பி. இயேசுவேன்னு கூப்பிடுங்க, இயேசுப்பான்னு கூப்பிடுங்க. எங்களோடு சேர்ந்து ஆன்லைன்ல பார்த்து கொண்டு இருக்கிறது யாரா இருந்தாலும் சரி, இயேசுப்பான்னு கூப்பிடுங்க. ரேப்ராகாபா. மறந்து போன உறுப்புகளுக்குள்ள
கிறிஸ்துவின் ஜீவன் பாய்ந்து கொண்டு இருக்கிறது. மறுத்து போயிருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளுக்குள்ள கிறிஸ்துவின் ஜீவன் இறங்குது 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 இறங்குது. எல்லா கட்டுகள் உடையுது 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 உடையுது. சாப கட்டுகள் உடையுது. கை கால முடக்க செய்யப்பட்ட எல்லா மாந்திரிக கிரியைகள் எரியுது எரியுது. நரம்பு தளர்ச்சிகள் மாறிக்கொண்டிருக்கிறது. நரம்புகள் பலனடையுது. உங்கள் பதவி உயர்வை தடை பண்ண வேண்டும் என்று செய்யப்பட்ட எல்லா மாந்திரிகம் எரியுது. ப்ரமோஷனை தடை பண்ற எல்லா மாந்திரிக கிரியைகள் எரியுது எரியுது எரியுது. தேவ மகிமை தேவ மகிமை தேவ மகிமை ஒவ்வொருவர் மேலே இறங்கி வருகிறது. நீங்க கூப்பிடுற இடத்துல தேவ மகிமை இறங்கி வருது. மகிமை மகிமை இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஒவ்வொரு தனிப்பட்ட நபர் மேல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். வாகனங்கள் மேல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். கைகள்ல கால்கள்ல எறும்புகள்ல நரம்புகள்ல ஒவ்வொரு உள் உறுப்புகள்ல ஒவ்வொரு உறுப்புகள்ல கண்கள்ல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். செரிமான உறுப்புகள்ல ஜீரண உறுப்புகள்ல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். Jesus rebraka farabara dura barika barabara dura mare bere derebe rofro kabara fala bari baladara baraka bari bere derebe shaka bagaraka bagaraka bagadara dura நல்ல ஆவியில் அபிஷேகம் பெற்றவங்க நல்ல அந்நிய பாஷையில அபிஷேகம் மற்றவங்க அந்நிய பாஷை மற்றவங்க நல்ல ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அல்லேலூயான்னு சொல்லுங்க. அல்லேலூயான்னு சொல்லுங்க. அல்லேலூயா என்றால் தேவனுக்கே மகிமை தேவனுக்கே மகிமை. தேவனை மகிமைப்படுத்துங்க. அவரை மகிமைப்படுத்துங்க. அவரை மகிமைப்படுத்துங்க. அவரை மகிமைப்படுத்த என்னை பிரஸ்தாவப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் நீங்க இருக்கிற அந்த ஸ்தானத்துல எந்த பதவியில இருந்தாலும் சிறிய வேலையில இருந்தாலும் நீங்க பெரிய வேலையில இருந்தாலும் எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும் ஒரு சின்ன வீட்டுல இருந்தாலும் ஒரு வாடகை வீட்டுல இருந்தாலும் ஒரு பெரிய வீட்டுல இருந்தாலும் ஆண்டவர் அங்க வந்து உங்களை சுகமாக்க வல்லவர். அவர் வந்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவர். ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் இயேசுவின் ரத்தம் இயேசுவின் ரத்தம் இயேசுவின் ரத்தம் ரே பிரபரமா. சோர்வான ஆவியை அகற்றும் தூயர ஆவியை மாற்றும் துன்பத்தின் மத்தியில் வாரும். கூப்பிடுங்க இயேசுப்பா. ஐயா வேண்டுகிறே சோர்வான ஆவியை அகற்றும் தூயர ஆவியை மாற்றும் துன்பத்தின் மத்தியில் வாரும். ஐயா வேண்டுகிறோ இயேசுவே. ஒரே குரலாய் இயேசுவே இயேசுவே எல்லாம் எனக்கு நீரே. குடும்பமா கரங்களை பிடிச்சு இயேசுவே 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 எல்லாம் எனக்கு நீரே. ஹல்லேலூயா. ரே பிரபர பலதர பரி பலதர பர பலதர பா ஓலா பர பர பரி பலதர பர பரி தர பௌரி கப்ரோ ஃப்ரப்ரமலபோ ரப்ரப துதப ஷப்ரப கபர ஹத்துத பெதே 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 லப்ல ப்ரோடோ தோட மௌரி பமமா ஷகபகா ருப்ரோ கஃப்ரா பிரபல தெர பௌரி பிரபரி பலதர பா ஓலா பரபரி பலதர ஷிபர பௌரி பிரகபரி பலதர பரி பலதர பரி பலதர ஓலா பரம பேரன்பினாலே என்னை இழுத்து கொண்டீர். ஆண்டவர் பேரன்பினால் இழுத்து அந்த பேரின்ப நதியில சிலர் அப்போ ஆண்டவர் தாகம் தீர்த்து கொண்டு இருக்கிறார். உங்கள் தாகத்தை அவர் தீர்த்து கொண்டு இருக்கிறார். பேரின்ப நதி
உங்களை நோக்கி பாய்ந்து கொண்டு இருக்கிறது. ஹalleluya. நன்றி நன்றி ராஜா சொல்லுமா. நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. உங்க குடும்பத்தை உடைக்க செய்யப்பட்ட மாந்திரிகங்கள் இப்பொழுது உடைந்து கொண்டு இருக்கிறது, எரிஞ்சு கொண்டு இருக்கிறது, எரிஞ்சு கொண்டு இருக்கிறது. சரீரத்தில் இருக்கிற தேவையில்லாத கட்டிகள் கரைந்து மறைந்து ஒன்றில்லாமல் போய்கொண்டு இருக்கிறது. இயேசுவின் ரத்தம் வசிய மருந்துகள்லாம் எரியுது 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 எரியுது. லப்ராகாபாரை முது தண்டில் இருக்கிற எல்லா மாந்திரிக கிரியெல்லாம் எரியுது எரியுது. ஷபா ரபா ரீபா லாதா ரபா ரீகாபா ரீபா லாதா ராகாபா ரீபா லாதா ரா ஷபா ரீபா ஓ ரஃப்ரா காபா லாபா ரீபா காபா லாபா ரீபா. ஓ சரீரத்தில் இருக்கிற அந்த ஓ ரீபா காபா ரபா லாதா ரா ஷிபா ராகாபா ரீபா லாது ரபா ரபா. ஹார்மோன் பிரச்சனைகள் மாறிக்கொண்டு இருக்கிறது. இன்பேலன்ஸா இருக்கிற எல்லா ஹார்மோனும் இப்ப நார்மல் ஆகுது நார்மல் ஆகுது. எல்லா மாதிரி கிரியைகள் எரியுது 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 எரியுது. அக்கினி இறங்குது அக்கினி இறங்குது அக்கினி இறங்குது எரியுது எரியுது எரியுது. ஃபயர் 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 ஹோலி கோஸ்ட் ஃபயர் ஹோலி கோஸ்ட் ஃபயர் ஹோலி கோஸ்ட் ஃபயர். முடிய வச்சு செய்யப்பட்ட மாந்திரியங்கள் எரியுது 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 எரியுது. ரேப்ராபா காலடி மண்ணை வச்சு செய்யப்பட்ட மாந்திரியங்கள் எரியுது எரியுது எரியுது. ரேப்ரா காபா லாபா ரீபா லாதா ராபா ரீபா லாபா. துணியை வச்சு செய்யப்பட்ட மாந்திரியங்கள் எரியுது எரியுது எரியுது. இயேசுவின் ரத்தம் இயேசுவின் ரத்தம். எதிரான எல்லா வார்த்தைகள் நெகட்டிவான எல்லா வார்த்தைகளை இயேசுவின் நாமத்தை எரிக்கிறோம் 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 எரிக்கிறோம். ஆமென். உங்களை பார்த்து நீ இப்படி போகணும் அப்படி போகணும்னு சொல்லி சபிக்கிற அப்படிப்பட்ட மாந்திரிக வார்த்தைகள்லாம் எரியட்டும் எரியட்டும். அந்த மந்திரவாதியின் வார்த்தையை எரிக்கிறோம் அழிக்கிறோம் எரிக்கிறோம். அவனுக்கே திரும்பி போட்டோம். ராபா ராபா வந்த இடத்துக்கு ஏசா திரும்பி போட்டோம். லேப்ரா காபா ராபா ராதா ராபா. ஹalleluya. எரியட்டும். ஃபயர் 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 ஃபயர். கோடி ரத்தத்தை வச்சு செய்யப்படுகிற எல்லா மாதிரியும் எரியுது எரியுது எரியுது. மகிமை இறங்குது மகிமை இறங்குது மகிமை இறங்குது. தகடு எல்லா தகடுகள் மாந்திரிய தகடுகள்ல எரியுது எரியுது எரியுது. அக்கினி இறங்குது எல்லாத்துலயும் அக்கினி இறங்குது. சுட்டரிக்கு சுட்டரிக்கு. ஃபயர் 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 ஃபயர். ஹோலி கோஸ்ட் ஃபயர் ஹோலி கோஸ்ட் ஃபயர். எல்லா பய ஆவிகள் வெளியேறி கொண்டு இருக்கிற குழப்பத்தின் ஆவிகள் வெளியேறி கொண்டு இருக்கிற சமாதானத்தை கெடுக்கிற பொல்லாத மாதிரியெல்லாம் எரியுது எரியுது எரியுது. குடும்பத்துல நிம்மதியை கெடுக்கிற சந்தோஷத்தை கெடுக்கிற கணவன் மனைவி இடையிலே பெற்றோர்கள் பிள்ளைகள் இடையிலே சமாதானத்தை கெடுக்கிற எல்லா பொல்லாத மாதிரிய கிரியைகளை எரியட்டும் எரியட்டும் எரியட்டும். அக்கினி இறங்கட்டும். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள தேவ பிரசனை இறங்கி வரட்டும் இறங்கி வரட்டும் இறங்கி வரட்டும். குடும்ப உறவுகளை பிரிக்கிற பொல்லாத மாதிரிய கிரியைகளை எரியட்டும் 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 எரியட்டும். தேசத்துல சமாதானத்தை கெடுக்கிற எல்லா மாதிரிய கிரியைகள் எரியட்டும் எரியட்டும். இயேசுவின் ரத்தம் இயேசுவின் ரத்தம் சொல்லுங்க. ஹalleluya. Hallelujah. Thank you Jesus. எனக்காக யாவையும் செய்பவரே செய்து முடிப்பவரே சொல்லுமா. எனக்காக யாவையும் செய்பவரே செய்து முடிப்பவரே. என் பாரங்கள் என் சுமைகள் சொல்லுங்க. என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். ஆமென். அப்படியே உங்க பாரத்தெல்லாம் அப்பாவுடைய காலில் வச்சுட்டு பாதத்துல வச்சுட்டு நல்ல சந்தோஷமா துதிங்க. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 உள்ள தாழ்த்த ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். praise the Lord. hallelujah 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 சொல்லுங்க. hallelujah 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 hallelujah.
மாந்திரியத்தினால் இழந்த பணங்கள், நகைகள், சொத்துகள் மீண்டு வரட்டும், வரட்டும், கிடைக்கட்டும். இழந்து போன எல்லாம் திரும்ப வரட்டும், திரும்ப வரட்டும், திரும்ப வரட்டும். நகைகள் திரும்ப வரட்டும், நிலங்கள் திரும்ப வரட்டும், சொத்துகள் திரும்ப வரட்டும், பத்திரங்கள் திரும்ப வரட்டும். இயேசுவின் நாமத்தில் I release in the name of Jesus. இயேசுவின் நாமத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணி ஜெபிக்கிறோம், ரிலீஸ் பண்ணி ஜெபிக்கிறோம். திரும்ப வரட்டும், திரும்ப வரட்டும், திரும்ப வரட்டும். இழந்த ஆரோக்கியம் இயேசுவின் நாமத்தாலே பல மடங்கு திரும்ப வரட்டும். நகத்துல செயல்படுகிற எல்லா மாந்திரிக கிரியைகள் எரியட்டும், 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 எரியட்டும். தோல் பகுதியில் செய்யப்படுகிற எல்லா மாந்திரிக கிரியைகள் எரியட்டும், 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 எரியட்டும். எல்லா மரண கட்டுகள் உடையட்டும், மரண ஆயுதங்கள் எரியட்டும், எரியட்டும். மரணம் முறியட்டும், 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 எரியட்டும், 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 எரியட்டும். எரியட்டும், எரியட்டும், எரியட்டும். பெண்களை மாந்திரிகம் பண்ணி, வசியம் பண்ணி, அடிமை படுத்தி வைத்திருக்கிற அப்படிப்பட்ட இடங்கள் எல்லாம் அழிக்கப்படட்டும், அழிக்கப்படட்டும், கண்டுபிடிக்கப்பட்டு அழிக்கப்படட்டும். ராபால் அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ராபால் தேசத்துல உலகம் எங்கும் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. பெண்களை, வாலிப பெண்களை, சிறு பெண்களை, ஆமென், அரபா மனதை பிரெயின் வாஷ் பண்ணி, அவங்கள வசியம் பண்ணி, அவங்கள அடிமைப்படுத்தி வச்சு, அவங்கள தவறான காரியத்தில் ஈடுபடுகிற பாலியல் தொல்லையில கொடுக்கிற அப்படிப்பட்ட பொல்லாத மனிதர்கள் மேல இயேசுவின் அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும். அப்படிப்பட்ட மையங்கள் அழிக்கப்படட்டும், 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 அழிக்கப்படட்டும். வேரோடு அழிந்து போட்டு நாசமா போட்டு இயேசு நாமத்தால் அந்த பெண்கள் விடுதலை ஆகட்டும், பெண்கள் விடுதலை ஆகட்டும். மைண்டை கட்டி வச்சிருக்கிற அந்த பெண்கள் விடுதலையாகி குடும்பத்தோடு இணைக்கப்படட்டும். ஜெபம் பண்ணுங்க. குடும்பத்தோடு இணையட்டும், மீண்டும் இணையட்டும். இயேசு தருகிறார், அதை இன்று தருகிறார். அதற்காகவே சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். இயேசு இலவசமாய் உங்களுக்கு விடுதலை தந்து கொண்டு இருக்கிறார். இயேசப்பான்னு கூப்பிடுங்க. ஆமென். அவர் நம்ம ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல. கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல, அவர் கடவுள். ஆமென். அவர் நம்முடைய அப்பா. நம்மை அவரோடு சேர்ப்பதற்காக அவர் இந்த பூமிக்கு மனுஷனா இறங்கி வந்து கடைசி சொட்டு ரத்தத்தையும் நமக்காக சிந்தினார். ஏசப்பான்னு கூப்பிடுங்க, ஏசப்பான்னு கூப்பிடுங்க. உங்க பிரச்சனை எல்லாம் இலவசமா மாறிடும், ஒரு செகண்ட்ல மாறிடும். உங்க தரித்திரம் மாறிடும், உங்க வியாதி மாறிடும், மரண படுக்க மாறிடும். அப்புறம் கால்கள் கைகள் பலனடையட்டும், பலனடையட்டும். வித்தந்த வல்லமை இறங்கட்டும். இரத்த போக்கு நோய்கள் மாறிக்கொண்டு இருக்கிறது. குடும்பத்துல சமாதானம் இல்லாத அந்த நிலை மாறிக்கொண்டு இருக்கிற தெய்வீக சமாதானம் ஒவ்வொரு வீடுகளை நிரப்பி கொண்டு இருக்கிறது, நிரப்பி கொண்டு இருக்கிறது. உங்க ஆபீஸ நிரப்பி கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு உறுப்புகளுக்குள்ள கிறிஸ்துவின் ஜீவன், கிறிஸ்துவின் ஜீவன் பாய்கிறது, பாய்கிறது. எல்லாம் மரண கட்டுகள் உடையுது, உடையுது, உடையுது. சாப கட்டுகள் உடையுது. தைராய்டு கட்டுகள் உடையுது, உடையுது, உடையுது. எரியுது, 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 எரியுது. அக்கினி இறங்குது, அக்கினி இறங்குது. ஹல்லேலூயா. சிலுவை நோக்கி பாருங்க. கல்வாரியின் கருணையிலே காயங்களில் காணுதே கர்த்தரேசு பாருணக்கா கஷ்டங்கள் சகித்தாரே. கர்த்தரேசு பாருணக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. விலையேற பெற்ற, விலையேற பெற்ற திருரத்தமே அவர் வீணாவி நின்று காயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக இந்த நரே.
ரேகா நாஷேகா பர்கர பௌதனந்தர் யாந்தர் யாந்தர் காந்தரபல் ஏபல் பிளாங்கா ராஷி எல்லா ஏவல் அவைகள் பிலிசன் எரிக்கப்பட்டு போட்டும் ஹல்லேலூயா. ரகதனா ஷீகா பராகா பரா காந்தாரி காந்தரப சரீரத்தில் கேன்சர் வேண்டுமென்று செய்யப்பட எல்லாம் எரிக்கப்பட்டு போட்டும். கொலைகார ஆவிகள், பழிவாங்கும் ஆவிகள், எரிச்சல் ஆவிகள், விபச்சார வீசனவை எரிக்கப்பட்டு போட்டோம். ஓர் எந்த ரப ஊழியங்களை அழிக்க, குடும்பங்களை உடைக்க, ஊழிய குடும்பங்களை அடைக்க, ஊழிய பிள்ளைகளுடைய சரீரங்களை பலவீனப்பட வேண்டும், ஊழிய குடும்பங்களை பிரிய வேண்டும், குடும்பங்கள் உடைய வேண்டும் என்று செய்யப்பட்ட எல்லா மாந்திரிகள், யாகங்கள், வேர்கள் எரிக்கப்பட்டு போட்டோம். எல்லா மாந்திரிக சக்தி எரிக்கப்பட்டு, எல்லா விக்கிரத்தங்களும் எரிக்கப்பட்டு போட்டோம். பலான் கிழமை பாகால் அப்பா எரிக்கப்பட்டு போட்டார். ரேகானா ஷேகேபே ரங்கதீனா மத்தர காந்து நந்தரபால் மேட்டுமையான அப்பா புயங்களை கண்களை அப்பா முறுத்துப்படுங்க ராஜா. ரியா சந்தரவா பெருமையாக பேசுகின்ற பொல்லாப்பன இழிவானங்களே ஆபாசனை பேசுகிற ஒவ்வொரு நாவும் சங்கரிக்கடி எரிக்கப்படும். சர்ப்பத்தின் நாட்கள் எரிக்கப்படும். பிறகு விரோதம் பேசின, பொய் சாட்சி பேசின பொல்லாத நாவுகள் அறுப்புண்டு போதாக. ஓ நாவுகள் அக்னி இறங்கட்டும். ஓ தேசமே கடிக்கின்ற பொய்களை பேசின, பொய்கான காரியங்களை பரப்பின்ற, வதந்தி பரப்பின்ற ஒவ்வொரு கொடுமை அக்னி இறங்கட்டும். சுத்திகரிங்க எழுபது அக்னி பற்றி பரவட்டும். எழுபது அக்னி பற்றி பரவட்டும். எழுபது அக்னி பற்றி பரவட்டும். ரட்சிப்பின் அக்னி பற்றி பரவட்டும். ஓ மகிமையை பற்றி பரவட்டும். அற்புத அக்னி பற்றி பரவட்டும். ஒவ்வொரு முடக்குவாதங்கள் பக்காதங்கள் சுகமாகட்டும். அதிகான மந்திரவாதத்தினால முடக்கப்பட்ட கையில் கால்களை படுவதாக சுகமற்றி இளமட்டும் மாண்பார்கள் போல் மாறட்டும். எலும்புகள் பலன் அடையட்டும். அப்பா பசும்புலை போல் செழிக்கிடப்பா. நீதிமான எலும்புகள் செழிக்கிட்டோம் ராஜா. நீதிமான எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படக்கூடாது அப்பா. விபத்துல ஓ நீதிமான எலும்புகள் முறிக்கப்பட வேண்டும் செய்யப்பட்டுள்ள எல்லா மாந்திரம் எரிக்கப்பட்டு ஒவ்வொரு தேவலையும் ஒவ்வொரு அப்பா நீதிமன்றங்களையும் அப்பா போக்குவரத்து பாதுகாத்துங்க. அவருடைய பிரசனத்தினால் தூதனால் பாதுகாத்துங்க. எந்த வாகனம் பற்றி நிகழப்படாது. ஒவ்வொரு வாகனம் இயேசு தெளிக்கிற ராஜா. தீரா கந்தா ராங்கை பே கங்காதை நங்க பரகந்துனவா பாதாளத்தில் ஏறின எல்லா ஆவிகளும் இப்பொழுது பாதாளத்துக்கு செல்லட்டும் என்று கட்டளை கொடுக்க இயேசு நாமத்தால. ஓர் எந்தரபா எங்கிருந்து புறப்பட அங்கே புறப்பட சிறந்த இயேசு கட்டளை கொடுக்கிறேன். எல்லா தற்கொலை ஆவி எரிக்கப்பட்டு போட்ட மனங்களை எரிக்கப்பட்டு போட்டோம். டிப்ரெஷன் எரிக்கப்பட்டு போட்டோம். ஓ நெகட்டிவ் தாட்ஸை கொண்டு நாங்கள் எரிக்கப்பட்டு போட்டோம். சிந்தையில குழப்பத்தை கொண்டது நித்திரை எரிக்கப்பட்டு போட்டோம். சேர்க்கப்பட்டோம். எல்லா வலுசற்பனை எரிக்கப்பட்டு போட்டோம். குழந்தை பேரை தடைக்கிற கற்பத்தை தடை எரிக்கப்பட்டு விடும். சந்ததி விருத்து உண்டாகட்டும். ஓ சந்ததி விருத்து உண்டாகட்டும். ஓ ஒவ்வொரு கற்பனை வல்லமை இறங்கட்டும். ரேக்கே மீனாந்தர் எல்லா சர்ப்பத்தங்களையும் இறக்க எரிக்கப்பட்டு போட்டோம். ஏஷேகா பாரவ 7 நாளிலே மறிக்க வேண்டும் என்று செய்யட்டும். எல்லா மாந்துகளும் எரிக்கப்பட்டு போட்டோம். ரேகா புற்றுகள் அதிகமாக நிறைந்த அந்த கிராமத்துல சென்று பூஜை செய்து 7 நாட்கள் தொடர்ந்து பூஜை செய்யப்பட்ட எல்லா சர்ப்பதாய்கள் மாந்திரிகள் எரிக்கப்பட்டு போட்டோம். சர்ப்பத்தை வைத்து செய்யப்பட்ட மாந்திரி எரிக்கப்பட்டு போட்டோம். சந்தா ராக்காபா சமான தேவன் சாத்தானை சர்ப்பத்தை காலிங்களில் நசுக்கி போடுவீராக. சர்ப்பங்களின் தேர்களை மிதிக்கும் சத்தன் சகலவளை மேற்கொள்ளும். கர்த்தர் எங்களுக்கு அதிகாரம் கொண்டார். ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாதே சொல்லுவோம். ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாது. கர்த்தர் எங்கள் ஆத்துமாவை எல்லாத்தையும் பாதுகாமே. நீங்க நமரேகா தானகோ லோகோத்தன் நீங்க நீதிமான் எப்பொழுது மறிப்பான், வியாதி படிக்க எப்பொழுது மறிப்பான் என்று சொல்லுகின்ற பேசின்ற எல்லாம் நிந்திக்கின்ற நாவுகள் கட்டப்பட்டு அறுக்கப்பட்டு போட்டோம். ஓ கர்த்தர் வியாதி படிக்க மாற்றி போடுகின்றார். சுகம் பெற்று எழும்பட்டப்பா. வியாதி படிக்கல ஒவ்வொரு பிள்ளைங்களை போல சுகம் பெற்று எழும்பட்டும். படிக்க நட வேதனைக்கு சுகமாய் நின்று போல கட்டளை கொடுக்கும். இப்பொழுது சுகமற்று எழுந்து வா மகளே, எழுந்து வா மகனே. விசுவாசம் ரட்சித்தது. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட எழுந்து நட என்று சொல்கிறேன். இயேசு நாமத்தால. ஷாலா ராகா தேனா கந்தா ராகா தேனா அந்த ரோகோ ரோகோ சந்தரபே. ஓ
ஓ ரகாந்தோனா சந்தர்வா தீரஹந்தர்வா அரசு கொடுமை நிமித்தமாக ஓ வீட்டுக்கு வந்த மருமகளை உயிரோடு கூட ஓ கொளுத்த எண்ணம் எரிக்கணும் என்று பேசின செய்கின்ற அப்படிவிட பொல்லாத ஓ மாமியார்கள் அதே நியாயத்துக்கு இறங்கட்டாப்பா, இறங்கட்டும் ராஜா. ஓ ரகாந்தானா சந்தர மருமகளை நேசிக்கும் கொலை செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு பொல்லாத மாமியார்கள் மேல நியாயத்துக்கு இறங்கட்டும், இப்பொழுது இறங்கட்டும். கொடுமை செய்கின்ற அவர்களை துரத்துகின்ற பழி பேசின அப்படிவிட பொல்லாத மாமியார்கள் மீது தேவனுடைய கரை இப்பொழுது நியாயத்துக்கு இறங்கட்டும். ஓ ரகாந்தானா ஷிகா வரா கிருபாந்தா ரகா அப்படிப்பட்ட கொடுமை இந்த ஒவ்வொரு பிள்ளைங்களும் அப்பா மகள்மார்களும் விடுதலை ஆகட்டும். கண்ணீரை கண்டு விடுதலையாக ஏசப்பா, அண்ணனோடு ஒன்றித்து வாழ, அன்போடு வாழ அப்பா. அந்த மகளுக்கு பாதுகாப்பு கொடுங்கப்பா, நீர் விடுதலை செய்யுங்க ராஜா. இப்பொழுது தூர அந்த ரகா தோனா சந்தவ வேதத்தை ஏந்துகின்ற ஓ வேதத்தை நேசி ரக சந்தரி காந்தர காந்தனபல் ரோகோ சந்தரபா ஏதேனா ரியாங்கார காந்தன சந்தரி யாந்தர் யாந்தரபா வேதத்தை ஏந்துகின்ற ஒவ்வொரு பிள்ளைங்களை மனந்திருமட்டும் தகப்பனே, மனந்திருமட்டும் ராஜா, மனந்திருமட்டும் தகப்பனே. ஓ ரகாந்தனா ஷேகா பராகா பாராகாந்தனா அந்தோரகவல் ஆதி அன்புக்கு திரும்பட்டும், ஆதி அன்புக்கு திரும்பட்டும், ஆதி அன்புக்கு திரும்பட்டும் ராஜா. ஓ ரகாந்தர கந்தோனா பராகா ஷாக்கோ ரகா தெனாந்தரபல் குடும்பங்கள் அன்பு ஊற்றப்பட்டோம் அப்பா. இந்த கசப்புகள் வேலைகள் மேட்டிமைகள் உயர்ந்த பெரிய தாழ்ந்தன் படித்தன் படிக்காதவன் என்ற இந்த பெருமைகள் அப்பா குடும்பங்கள் கிரியை செய்கின்ற குடும்ப உறவுகளை கிரியை செய்ய இப்படிப்பட்ட பொல்லாவை எரிக்கப்பட்டு குடும்பத்தை துண்டா நினைக்கின்ற அப்பா. அப்பா மகனுக்கு மகளே ஓ மருமகளுக்கு அப்பா குடும்பத்தில் மாமாவை தூண்டி விடுகின்ற இப்படிப்பட்ட பொல்லாவை எரிக்கப்பட்டு போட்டோம். ஓ ரகாந்தரபா குடும்ப வன்முறையால பாதிக்கப்பட்டு அப்பா வெளியே செல்ல இருக்கின்ற ஒவ்வொரு அப்பா பெண் பிள்ளைகள் விடுதலையாக்க அப்பா. அப்படிப்பட்ட அப்பா காரியங்களை பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைங்களும் இந்த நாளில் விடுதலை ஆகட்டும் தகப்பனே. அப்பா செய்யாத பாதுகாப்பு சுமத்தப்பட்டு அப்பா தகப்பனே அவள் நிந்திக்கப்படுகின்ற ஒவ்வொரு கண்ணீர் அடிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைங்களும் மீது கரை இறங்கட்டும் தகப்பனே. நிந்தனையை மாற்று நீங்க இப்பொழுது நீதி செய்யுங்க. இப்பொழுது எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற கண்ணீரோடு ஓ செய்யா குற்றத்துக்காக குற்றம் சுமத்தப்பட்ட அப்பா நிந்தனை சுமந்து கொண்டிருக்கின்ற கண்ணீரோடு இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைங்களும் இப்பொழுது விடுதலை செய்வீராக. நீங்க வழக்காடுங்க, நீங்க யுத்தம் செய்யுங்க அப்பா. ஓ நீதி வெளிச்சதை போல் வெளிப்பட பண்ணுங்க அப்பா. நியாயத்தை பட்ட பகலை போல் நீங்க விளங்க பண்ணுங்க ராஜா. இப்பொழுது இந்த யுத்தம் உங்களுடைய அல்ல, இது கர்த்தருடையது. கர்த்தர் உனக்கை வழக்காடுகின்றார் மகனே மகளே. ஓ களிக்கூறு சியன் குமார்த்தே கர்த்தர் நடுவில் இப்பொழுது வந்திருக்கின்றார். அவர் பெரியவர், இனி திங்கி காணாதிருப்பாய். உன்னோடு கர்த்தர் வழக்காடுகின்றார். உன்னை ரட்சிக்க உன்னை தப்பிக்க உன்னோடு கூட இருக்கின்றார். உன்னோடு போராடுகின்ற மனிதர்களை நீ தேடி காணாதிருப்பாய். உண்மையில் எரிச்சல ஜனங்கள் வெட்கப்பட்ட நாணி லட்சியிருந்த ஒன்றுமே எழுப்பலை போவார்கள். சந்தானமா கர்த்தர்களை சங்கத்துப்படார். நீ மலைகளே ஓ குன்றுகளையும் பதருக்கு உப்பாக்கிவிடார். காற்றவர்களை கொண்டு போய் சமுத்திரத்தின் ஆழங்கள் போட்டுவிடும். மீதானா ஹந்துனமா அசிரியருக்கு எதிராக தேவனுக்கும் மூழ்கிறது. அமலேக்கு எதிராக தேவனுக்கும் மூழ்கிறது. மோவாபிற்கு எதிராக மெத்த பெருமைக்கான மோவாபிற்கு தேவனுக்கும் மூழ்கிறது. சாந்தா ராங்கா பரா கந்த ராங்கா தந்து நீக்கா மந்தனவ இயற்கையை கட்டுப்பட்டுகின்ற யோசுவாக்க கத்தை எழுப்புகின்றார். ஒரு யோசனை சந்ததி எழும்புகிறது. ஓ தேவசேனை எழும்புகிறது. ஓ கத்தர்கின்ற பாடின துதிக்கின்ற உண்மையை ஊழியம் செய்கின்ற ஒரு கூட்டம் எழும்புகிறது. ஊரா கந்தா ராகா பாரா கந்தா ராகா தன ஷிகா பராக பந்தரகா லேக்கினா தெந்தேனா மர்ரகா தந்தரா தூதானவா அவமாட்டேன் அப்பா சகித்துக்கொண்டு உமக்கென்று இன்னும் அப்பா இன்னும் ஓடுகிற பிள்ளைங்களை எழுப்புங்க. இன்னும் ஓடட்டும், இன்னும் முன்னேறட்டும், இன்னும் பலப்பட்டு இன்னும் கணக்கெடுக்கட்டும். இன்னும் அநேக கோடி ஆத்துமக்கள் உம்மண்டை சேர்க்கட்டும். ஒவ்வொரு கரங்களை ஒவ்வொரு நாவுகளை பலப்பட்டுங்க, கால்களை பலப்பட்டுங்க. உமக்கென்று ஓடுகின்ற உத்தமம் உண்மையான அப்பா செவ்வியாளிகளை ஒவ்வொரு இதயமுள்ள பிள்ளைங்களையும் ஆசீர்வதிங்க. பலப்பட்டுங்க, கரை இறங்கட்டும், இன்னும் ஓடட்டும், இன்னும் சபையில் பெருகட்டும், இன்னும் ஓடி பெருகட்டும் ராஜா. ஓ தடை செய்கிற அப்பா தகப்பனை தடை செய்கிற பலவானை கட்டுகிற இயேசு எரிக்கிற தகப்பனே. ஓ
ஓ அந்திக சாவி எரிக்கப்பட்டு சபைகளை ஊழியங்களை குறித்து தாக்குகின்ற அழிக்க நினைக்கின்ற பொல்லாத பார்வனுடைய வல்லமை எரிக்கப்பட்டு யுத்தம் பண்ணுங்க, வழக்காடுங்க. அக்னி இறங்கட்டும் ரோகோ ஷீகா பாரா கந்தா ரகாந்த தோலோ ரோகோ ஷீகா பாரா கபா ரகாந்தனாஷா. வல்லமை உயிர்ப்பிக்கும் வல்லமை. மரித்தவர்கள் தேவனேசத்தை கேட்கும் காலம் வந்தது. ஓ கல்லைகள் திறக்கின்றன, நீதிமங்கள் வெளிப்படுகின்றார்கள். ஓ தேவனுடைய ரகசிய அறிக்கை காணப்படுகிறது. ஓ அநேக பரிசாங்கள் கூட அவர் தன்னுடைய பரிசாங்கள் கூட கூடாக்குள் தூதலோடு கூட கடைசி தூதனுடைய எக்கால சத்தத்தோடு கூட அவர் இறங்கி வருகின்றார். தன்னுடைய ஜனங்களை அவர் கூட்டி சேர்க்கின்றார். மத்திய ஆகத்தை கூட்டி சேர்க்கின்றார். ஆட்டுக்குட்டியின் கல்யாண வந்தது அதற்கென்று ஓ தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். ஆவியும் மனவாட்டியும் இப்பொழுது வாங்கிட்டு அழைக்கின்றார்கள். இதோ நான் சீக்கிரம் வருகின்றேன், அவனுக்கு அவனுடைய கிரியலுக்கு நான் அளிக்கும் என்னோடு வருகிறது. மாறனாதா கர்த்தாவே சீக்கிரம் மாறு. நன்றி அப்பா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே வாருமையா. நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆதரவே, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. சொல்லுமா, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ரே பிரபலதர ஷபரபரபலபரே பலபரே. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை. ரே பிரபரபலதர பரபலதர பரபா ஒரபரதர பரகபரி பலபரே பலதர பரி பலதர பரபரபா. ஆமென். அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதல் பலனானவர் கிறிஸ்து. அப்படி ஒப்பு கொடுங்கப்பா. மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே எங்கள் ஆவியாத்துமா சரீரம் உடைய சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபமாகட்டும். எங்க அற்பமான சரீரம் உடைய மகிமையின் சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபமாகணும். சொல்லுங்க, கேளுங்க. மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, முகங்கள் மாறணுமே, ஒளிமயமாகணுமே. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஒளி முகங்கள் மாறணுமே, ஒளிமயமாகணுமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வந்தீரே. சொல்லுங்க, எங்க மத்தியிலே மகிமையின் மேகமா இறங்கி வந்திருக்கிறீங்க. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கின மகிமை இந்த நாளில் எங்கள் வீடுகளை நிரப்பி கொண்டு இருக்கிறபடியா ஸ்தோத்திரம். நல்ல உளத்திராத்தந்து ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவ மகிமை நிரப்பி கொண்டு இருக்கிறது. கைகள் கால்கள் பலனடைகிறது. சரீரம் அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. ரேப்ராக்கா பலாபராபா, கல்லீரல் மண்ணீரல் பித்தப்பை எல்லாம் புதுசாகுது. ரேப்ராக்கா பரபலதரபா ரேபலதரபா ரேபா ரேப்ராக்கா பரபலபா ரேபா. பாடி பெயின் எல்லாம் மறைந்து கொண்டு இருக்கிறது. எல்லா வலிகள் மாறிக்கொண்டு இருக்கிறது. ரேப்ராக்கா பர உங்க அந்தகாரம் மத்தியானத்தை போல் ஆகிறது. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே. சொல்லுமா, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வந்தீரே. மக்கு நன்றீரே. பிரபரதரஷிபரபடி ரெண்டு கரங்களை உயர்த்தி மாந்திரியத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அப்படியே ஜெபிக்க போறோம். இன்னும் இந்த தேசம் எங்க உலகம் எங்க இப்படிப்பட்ட மோசமான கொடூரமான தொழில் செய்கிற மக்கள்லாம் மனம் திரும்பணும். அவங்களாம் ரட்சிக்கப்படணும். கொடுமையான ஒரு மந்திரவாதி தொட்டனா மந்திரவாதியை கர்த்தர் ரட்சித்து ஊழியக்காரனா மாற்றின தேவன். இப்படிப்பட்ட மந்திரவாதிகள்லாம் ரட்சிக்கப்படணும்.
அந்த மந்திரவாதங்கள்லாம் அந்த தொழில் வேரோடு அழியும்படி அப்படியே ஜெபிக்க போறோம். இன்னைக்கு தேசத்துல நரபலி கொடுக்குறாங்க, சின்ன குழந்தைகளை பெண்களை நரபலி கொடுக்குற இப்படிப்பட்ட மந்திரவாதிகள்லாம் மனம் திரும்பணும், இப்படிப்பட்ட கிரியைகள்லாம் மாறணும், தேசம் சுத்திகரிக்கப்படணும். 2 கரங்களை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாந்திரிக தொழில் வேரோடு அழியட்டும், வேரோடு அழியட்டும். இந்த நரபலி கொடுக்கிற எல்லா கிரியைகள் வேரோடு அழியட்டும், அழியட்டும், அழியட்டும். இயேசப்பா, எங்கள் தேசத்துல எத்தனையோ மக்கள் மூட நம்பிக்கையில இருக்கிறாங்கப்பா. வட இந்தியாவில் எத்தனையோ ஜனங்கள் நீங்க மூட நம்பிக்கையில இருக்கிறாங்கலாம், மனம் திரும்பட்டும். இப்படிப்பட்ட பொல்லாத மந்திரவாதிகள்லாம் மனம் திரும்பட்டும். இந்த தொழில் வேரோடு அழியட்டும். அவனை வச்சிருக்கிற அந்த குட்டி பிசாசுகள்லாம் வேரோடு அழியட்டும். இயேசுவின் அக்கினி அனுப்புகிறோம், அக்கினி அனுப்பி சுட்டரிக்கிற அந்த மந்திர புஸ்தகங்கள், அந்த தகடுகள், மண்டை ஓடுகள் எல்லாம் எரியட்டும், 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 எரியட்டும். அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும். ஃபயர் எல்லா விக்கிர ஆவிகள், விக்கிரகத்தின் வல்லமைகள்லாம் எரியட்டும், 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 எரியட்டும். எல்லா மந்திரவாதிகளும் ஊழியக்காரனா மாறட்டும், ஊழியக்காரனா மாறட்டும். வேதத்துல அப்போஸ்தலர்ல எத்தனையோ மந்திரவாதிகள் தங்க மந்திரவாத புஸ்தகங்கள்லாம் சுட்டரிச்சுட்டு ஏசப்பா பின்பற்றுறாங்களப்பா. அப்படி வரட்டும், 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 வரட்டும். அப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். அக்கினியை போடுங்க, அக்கினியை போடுங்க, அக்கினியை போடுங்க. இந்த மந்திரவாதத்தினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் விடுதலை ஆக்குங்க. எல்லா யாகங்கள் எல்லாம் அழிக்கப்படட்டும். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிற எங்கள் தேசம் முழுவதும், இந்த பூமி முழுவதும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிற இந்த பூமி முழுவதும் தேவனுடைய ராஜ்யம் இறங்கி வரட்டும், ராஜ்யம் இறங்கி வரட்டும். மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. வாருமையா, கூப்பிடுங்க. எந்த பகுதியில் இருந்தாலும், எந்த தேசத்துல இருந்தாலும், வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, மகிமையின் மேகமாக இறங்கி வந்திருக்கிறீங்க. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ரே பிரகா ஃபரபல துரே பெரஷி பரபல தரபா. Glory, glory, rabara darabari bariyat. Fire, 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 fire. இயேசுவின் ரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நீர் எங்களோடு பேசுங்க. எல்லா மகிமைக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹalleluya. rabara daraba. Hallelujah. 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 கிறிஸ்துக்குள் பிரியமான கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் இனிய வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. இப்போ நம்மளோட இந்த பிலிசுனிய ஜெபத்துக்கு, பிலிசுனியத்துக்கு எதிரான ஜெபம். ஹல்லேலூயா. பிலிசுனியத்துக்கு எதிரான ஜெபத்துக்கு இயேசு நம்மளை வாழ்த்துகிறேன். நம்ம ஆவியில் நிறைஞ்சு அதிகமாக அபிஷேகம் நிறைஞ்சு நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் காணக்கூடிய எல்லா பிலிசு மந்திரங்கள் எரிந்து போகும். அந்நிய பாஷை ஜெபிக்கணும், அபிஷேகம் பெற்றாகணும். ஏசுவின் ரத்தத்தை நம்ம ஒப்பு கொடுத்து ஏசுவின் ரத்தங்கிற வார்த்தை சொல்ல வேண்டும். காலையில் எந்த பிலிசனையும் யாக்கோபுக்கு விரோதமாக எந்த பிலிசனையும் வந்தாலும் பழிக்காது. ஹல்லேலூயா. இஸ்ரேலுக்கு குருசல் பழிக்காது. நாம் சரியாக இருக்கும்பொழுது வேதாசு ஜெபித்து ஆவியில் நிரம்பி இருக்கும்போது அந்நிய பாஷை ஜெபிக்கும்பொழுது எந்த பிலிசனைகளும் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் குடும்பத்தையும் தொழிலையும் தொட முடியாது. இன்றைக்கு அநேகர் அறியாமையினால் சங்காரமாகிறார்கள். ஆண்டுடைய இரத்தத்தின் அந்த மகிமையை, அந்த இரத்தத்தினால் வருகின்ற விடுதலையை சரியானபடி உணரவில்லை, சரியானபடி அறியவில்லை. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை அந்த சிந்தனையில வீணராகி தேவனை ஸ்தோத்திரிக்காமல் அவங்க அப்படி இருக்கிறாங்க. சிருஷ்டிகளை நேசிக்காமல் சிருஷ்டியை தொழுது அதனால் கர்த்தர் அவங்களை அழிவுக்கு அநேகரை நியமித்திருக்கின்றார். அறியாமல் பல ஜனங்கள் இன்றைக்கி இருக்காங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால் முதலாவது நமக்கு மீட்பு, விடுதலை, பாவம், சாபம், இந்த மந்திரவாதம் எல்லாவற்றையும் இயேசு ரத்தம் மாத்திரம் அப்படி ஆக்க முடியும். எங்கே சென்று எவ்வளோ பெரிய பூஜை சாரிட்டேன் மந்திரவாதிட்ட கொஞ்சம் கோடி கோடி கொட்டாலும் விடுதலையே உண்டாகாது. அதனால் எந்த யூஸ் இல்லை. அது அவங்களுக்குள்ள கிரேசியர் இருள் ஆவிகள், நரகத்தில் உள்ள பாதாள ஆவிகள், இறந்து போன பிசாசுட ஆவிகள்,
அதோட வல்லமை ஒன்றுமே கிடையாது. நமக்குள் உள்ளது உயிரோடு வாழ்கின்ற ஜீவனோடு இருக்கின்ற ஜீவாதிபதியாக இயேசு வல்லமை. ஹல்லேலூயா. அவரே தான் நித்தியமான அவருடைய வல்லமை என்றென்று மாறாது. ஹல்லேலூயா. இயேசு நேற்று மாற இன்று மாற நாளைக்கு மாற மாட்டார். அவர் வல்லமை எத்தனை ஆண்டுகளால் மாறாது. ஹல்லேலூயா. உலக தோற்றத்துக்கு முன்னாடி பிதானால் ஜனிப்பிக்கப்பட நம்ம கூட இருக்கின்றார். ஹல்லேலூயா. நம்ம கூட இருக்கும் பொழுது எந்த மாந்திரிகம் நம்மளை ஹல்லேலூயா அசைக்க முடியாது. இந்த பில்லி சுனியத்துக்கு எதிரான இந்த ஜெபத்தை உங்களுடைய வீடுகளில் போட்டு நீங்கள் அதோடு சேர்ந்து ஆவியில் நிறைஞ்சு ஜெபித்து அந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணி சொல்லி நீங்கள் ஜெபிக்க கண்டிப்பாக உங்களுக்கு அற்புதம் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். நீங்கள் அப்படி நடக்கும்போது எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்க. எங்களை எப்பொழுதும் தெரிகின்ற நம்பரோடு கான்டாக்ட் பண்ணுங்க. கட்டங்களோடு கூட இருக்கின்றார். ஹல்லேலூயா. இந்த நாளும் சிறிது நேரம் தியானத்துக்கு எடுத்த ஒரு அருமையான வேத பகுதி பேதுரு எழுதின 1 நிருபம். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின 1 நிருபத்தை 4ஆம் அதிகாரத்தை 12ஆம் வசனம் சில வசனங்கள் நம்ம தியானிக்க வரோம். ஹல்லேலூயா. 1 பேதுரு 4:12 முதல் 19 வரையில வசனங்கள். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவிலே பற்றி எறிகிற அக்னியை கொத்து ஏதோ புதுமையென்று நீங்கள் நினையாமல் திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கின்றார். அவர்களாலே தூஷிக்கப்படுகின்றார், உங்களாலே மகிமைப்படுகின்றார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு அவரை தெய்வம் என்று ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் அநேக பாடுகள் வழியாக தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும். இது எழுதப்பட்ட விதி. ஹல்லேலூயா. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் முதலாவது எதிர்ப்பு எங்கிருந்து வரும்? குடும்பத்திலிருந்து. ஆண்டவரை அறியாத புறஜாதிகள் என்றால் கண்டிப்பாக குடும்பத்தில் அவங்க எதிர்ப்பாங்க, வீட்டை விட்டு விரட்டுவாங்க, அவங்களுடைய வருமானத்துக்கு வழியெல்லாம் போகும். அவங்க மூலமாக தொடர்ந்து அவங்களுக்கு அச்சுறுத்தல்கள், பயமுறுத்தல்கள். ஆண்டவருக்கென்று எளிமை விட முடியாதவரே சொந்த மாம்சத்தில் உள்ளவங்க, சொந்த மாம்ச போராடும் உடனே பிறந்தவர்கள், அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க, இவங்க ஏசு ஏற்றுக்கொண்டாங்களா, அந்நிய கடவுளை பின்பற்றாங்க என்று முதலாவதாக குடும்பத்தில் உள்ளவங்க பழி பேசுவாங்க, நிந்திப்பாங்க. இவன் எப்படி முன்னேறான், எப்படி வாழலாம், ஊழியக்கார நம்ம இழுத்துக்கிட்டு போகிறாங்க, இவங்க எப்படி முன்னேறுவாங்க என்று பரியாசம் பண்ண, நம்மளை மட்டுப்படுத்த, நம்மளை கீழே விழத்தல பிசாசு முதல்ல யூஸ் பண்ணுற ஆயுதம் சொந்த குடும்பத்தில் உள்ள நபர்கள் மூலமாக. ஹல்லேலூயா. நீங்கள் ஆனால் எதிர்த்து நின்று பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும், ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. நமக்கு வருகின்ற எல்லா சோதனைகளும் மனுஷருக்கு நேரிட சோதனை அல்லாமல் வேறொரு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. அந்த சோதனை ஆண்டவர் கொடுக்கும்பொழுது அதில் தப்பிக்குள்ள போக்கி நமக்கு உண்டு பண்ணுவார். தேவன் அன்புக்கு பிள்ளைக்கு எல்லாமே நன்மைக்கு ஏதாக நடத்தப்படுகிறது. ஹல்லேலூயா. இவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகின்ற அவர்கள் தேவனுடைய புத்திரர். இக்காலத்து பாடுகள் உங்கள் வாழ்க்கையில் வரப்பிற மகிமைக்கு ஒப்பாகாது, ஈடு ஆகவே ஆகாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுக்கின்ற அந்த பிரச்சனைகள், நம்ம நடுவில் வருகின்ற அந்த சோதனைங்கிற அந்த அக்னி ஏதோ இது புதுமைன்னு திகைக்க வேண்டாம். நாம் மட்டும் பிசாசு சொல்கின்ற ஒரு பொய் என்னவென்றால், நம்ம வாழ்க்கையில் வருகின்ற இந்த பிரச்சனைகள், நம்ம சந்திக்கின்ற நெருக்கங்கள், வேதனைகள், வியாகுலங்கள், கண்ணீர் வரும்போது உனக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனை, நீங்கள் மட்டும்தான் அதை ஃபேஸ் பண்ணுறீங்க, உங்கள் கூட யாரும் இல்லை, உங்களுக்கு ஹெல்ப் பண்ண யாரும் இல்லை, உதவி யாரும் இல்லை, நீங்கள் தனியாக இருக்கீங்க. இந்த பொய்யை பெரும்பாலும் இதுதான் பிசாசு சொல்கின்ற ஒரு பொய். நம்ம என்ன செய்வோம்? நம்ம சுற்றிலும் தூதர்கள் இருக்கிறாங்க, பிதா குமார் ஆவே இருக்கின்றார், நீதிமன்றங்கள் பிரசவங்கள் இருக்கிறாங்க, என்னை சுற்றில் எல்லாம் இருக்காங்க என்பதை நம்ம மறந்து ரட்சிக்கப்பட்ட அன்றிலிருந்து தொடக்கத்தில் 2 தூதர்கள். நீங்கள் ஆவிக்கிற வாழ்க்கையில் வளர வளர தூதர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக கொண்டு போகும். நம்ம சுற்றிலும் நம்ம கூட பர்சவங்கள் வாழ்கிறாங்க, சஞ்சரிக்காங்க, ஆவியில் தூதர்கள் இருக்கிறாங்க. நம்ம துதிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது, கண்ணீரோடு ஆண்டவர்கிட்ட புலம்பும் போது, பெருமூச்சு விடும் போது கூட எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் நம்மை காண்கிறவர், நம்மை காக்கிறவர், நம்ம கூட இருக்கின்றவர், நம்ம கூட வாசமான தேவன். நம்மளை விட்டு அவர் எங்கேயோ பலவத்தில் இல்லை. ஹல்லேலூயா. நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசிரிப்பேன், நான் உன்னை விலகுவில் உன்னை கைவிடலே. உலகத்தின் கடைசி முடிவு புரிந்தோம், இந்த பூமியில் உங்கள் ஓட்டம் முடிகிறவரை
அவர் உங்கள் கூட இருக்கின்றார். ஹல்லேலூயா. நித்தியம் அவங்க கூட தான் இருப்பார். ஹல்லேலூயா. அந்த காரியத்தை பிரச்சனை வரும்பொழுது பிசாசு அதை மறக்கடித்து, நீ தனியாக இருக்க, உன் வாழ்க்கையை சப்போர்ட் பண்ண யாரும் இல்லை, நீ விழுந்து போயிட்ட, அவ்வளோதான், உன் பிஸ்னஸ் லாஸ் ஆகிட்டு, உனக்கு இந்த வியாதி வந்துட்டா, இனி சுகம் ஆகாது, இந்த வியாதி வந்துட்டா நீ மறிச்சு போயிரு, உன் பிள்ளைக்கு இந்த வியாதி வந்துட்டா மறிச்சிடும், அதுக்கு இப்படி ஆகும், இந்த இப்படிப்பட்ட பொய்களே நமக்குள்ளாக நெகட்டிவ் தாட்ஸ் கொண்டு வந்து முதலாவது நம்முடைய ஆவி சோர்வடைச்சது, நம்ம ஜெபிக்க விடாமல் நம்ம தெய்வனை தட உண்டு அவளை பொய் செய்தார். நான் சொல்ல வேண்டும், நம்ம சொல்கின்ற வார்த்தை, என் மூலமாக இக்காலத்து இந்த பாடுகள் என் வாழ்க்கையில் வரப்போகிற மகிமைக்கு ஈடாகாது, கிறிஸ்தின் மகிமை என் மூலமாக வெளிப்படும். ஹல்லேலூயா என்று நீங்கள் என்ன செய்யணுமா? களி கூர்ந்து மகிழ வேண்டும். ஹல்லேலூயா. அவர் சரீரம், அவர் சரீரமாக அந்த சபை வளர்றதுக்காக என் சரீரத்தில் நான் சின்ன பாட சுமந்து தவிக்கிறேன். இயேசு கிறிஸ்து போல யாரும் அவ்வளவு அடிகள் படலை. அப்போஸ்தலனாகிய பவுல் கிட்டத்தட்ட அதிக அடிகள் பட்டார். கசையடிகள் 39 அடிகள் அடிப்பாங்களாம். அவர் 3-4 முறை அப்படி அடிக்கப்பட்டார். எந்த மனுஷனும் உயிரோடு இருக்க முடியாது. அது போக கப்பர் சேதம், எத்தனையோ பிராண சேதம், கூட உள்ள மனிதர்களால் காட்டி கொடுக்கப்பட்ட நம்பிக்கை துரோகத்தினால எத்தனையோ அவர் எதிர்ப்புகளை அவர் சந்தித்தார். மரண மோசங்கள், கப்பல் சேதங்கள், எல்லாவற்றையும் அன்பு விட்டு எனக்கு எதுவுமே பிடிக்காது, எல்லாவற்றையும் நான் ஜெயம் கொண்டேன். உபத்திரமோ, வியாகுலமோ, பசியோ, நிர்வாணமோ, பட்டயமோ, நாசமோசமோ, தேவதூர்களை, வருங்காலம் நிகழ்காலமோ, உயர்வோ தாழ்வோ, எதுவுமே எல்லாத்தையும் நான் ஜெயிச்சிட்டேன். அன்புலது எதுவும் என்னை பிரிக்க மாட்டேன், நான் நிச்சயம் அறிஞ்சிருக்கேன் என்று சொன்னார். நாம் களி கூற வேண்டும், பாடல் மத்தியில் சந்தோஷப்பட வேண்டும். ஆண்டவருடைய அந்த சபைக்காக நானும் பாட அனுபவிக்கிறேன். நான் பாடுக்கு பங்காளி, ஷேர் பார்ட்னர். நம்முடைய கணவனுக்கு மனைவி லைஃப் பார்ட்னர், அதே போல் பிஸ்னஸ் பார்ப்பாங்க. பாடலுக்கு நம்ம பார்ட்னர். ஹல்லேலூயா. இயேசுவை போல் பாடுபட்டால் இயேசுவை போல் ஆள முடியும். அவரோடு கூட பாடல்களை நீங்கள் சகித்தா அவரோட கூட நித்தியமாக ஆளுகை செய்ய போகிறீங்க. ஹல்லேலூயா. நம்ம களி கூர்ந்து மகிழ வேண்டும். அந்த பாடு மூலமாக, பிரச்சனை மூலமாக, உங்கள் மூலமாக ஆண்டைய மகிமை வெளிப்பட்டு அதில் ஒரு வெளிச்சம் பிரவேசித்து, அதில் ஒரு வெளிச்சம் பிரகாசித்து, அநேக ஜாதிகளும் அநேக ராஜாக்களும் உங்கள் மூலமாக ஆண்டரை தொடப்படுவாங்க, அறியப்படுவாங்க. ஹல்லேலூயா. ஒவ்வொரு பிரச்சனை வரும்பொழுதும் எப்படி உலகப்புறமா பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் வைத்து பாஸ் ஆகும்பொழுது அடுத்த படிப்புக்கு போகிறாங்களோ, அடுத்த ஸ்டாண்டர்டு, அடுத்த ப்ரமோஷன் போகிறாங்களோ, அதே போல் ஆவிக்கிற வாழ்க்கையிலையும் ஒரு பிரச்சனை வரும்பொழுது அந்த பிரச்சனையில் நம்ம ஜெபிச்சு ஆண்டுடைய உதவி தேடி நம்ம களி கூர்ந்து ஆராய்ச்சி ஆண்டுடைய வல்லமையை நாடி அவர்கிட்ட உதவி பெற்று நம்ம அந்த பிரச்சனை வெளிவரும்போது ஹல்லேலூயா நம்ம ஒருபடி மேலே சென்று நமக்கு கொடுக்கப்பட்ட ஆவிக்கிரிய அந்த ரிவார்ட்ஸ் எண்ணிக்கை அதிகரிக்கும், அந்த ஆவிக்கிரிய பவர் நமக்கு அதிகரிக்கும். ஹல்லேலூயா. நம்ம பார்க்காத வானமண்டலங்கள் அநேகம் உண்டு. பரலோகம் நம்ம பார்க்காத இடம். ஆவில நீங்கள் ஆண்டவர் கூட நல்லா ஜெபித்து அந்நிய பாஷையிலே பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது பல ஆவின் மண்டலங்களுக்கு ஆண்டவங்களை கொண்டு செல்வார். அங்கு பல வெளியேறப்பட்ட கற்றால் உள்ள பல மண்டலங்கள் உண்டன. வானவிலின் 7 அந்த வண்ணங்கள் போல பல வண்ணங்கள் அங்கே உண்டு. அநேக வானங்கள் உண்டு. அந்த வானங்களை ஒவ்வொரு வண்ணமும் ஒவ்வொரு அதிகாரம், அந்த அதிகாரத்தை தக்க கத்தவங்களை கொண்டு சென்று கொண்டே இருப்பார். அங்குள்ள அத்தனை அந்த வெளியேறப்பட்ட கற்கள் பதிக்கப்பட்ட ஆடைகள், வீடுகள், அங்குள்ள மரங்கள், உங்கள் இடங்களை நீங்கள் காணலாம். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை உயர அப்பேற்பட்ட அந்த வெளியேறப்பட்ட மண்டலங்கள் கத்தவங்களை கொண்டு செல்வார். ஹல்லேலூயா. உங்களுடைய அதிகாரங்கள் கூடும். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய அதிகாரங்கள் கூடிக்கொண்டே போகும். உங்கள் வாழ்க்கையில் உள்ள சொல்லுங்கள், ஒவ்வொரு பாடுகளும் தேவனுடைய நாமமயமாக மகிமைப்படும். நீங்கள் களி கூற வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் கிறிஸ்து நாமத்து நிமித்தம் நீங்கள் நிந்திக்கப்பட்ட பாக்கியவான்கள், ஏனென்றால் நமக்குள்ள ஆவியார் தங்கியிருக்கின்றார். ஹல்லேலூயா. அவங்க ஆண்டவரை அறியாமல் தூஷிக்காங்க, ஆனால் நம்ம மூலமாக அவர் மகிமைப்பட்டு கொண்டே தான் இருப்பார். ஆதலால் உங்களில் ஒருவனும் இப்படிப்பட்ட பாட அனுபவித்தால் பங்காளிகள் சந்தோஷப்படணும் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டு நாமத்து நிமித்த நம்ம அனுபவிக்கும் போது, ஆனால் எப்படிப்பட்ட பாட அனுபவிக்கிறவங்கள நம்ம இது பாடுன்னு சொல்லக்கூடாது என்று வேதம் சொல்கிறது. கொலை செய்துட்டு நான் ஆண்டு கண்டு பாட நிறுத்தி எனக்கு மற்றவங்களை கொலை செய்துட்டு அதனால் எனக்கு நிந்தனை வந்துச்சு, பாடு வந்து சொல்லக்கூடாது. திருடிட்டு அதை பாடுன்னு சொல்லக்கூடாது. அதனால் பிரச்சனைனால
மற்றவங்களை அழித்து, மற்றவங்க நிலங்களை, உடைமைகளை, பணத்துக்கு ஆசைப்பட்டு மற்றவங்களே பொருளை அபகரித்து அதனால் பிரச்சனை வந்துட்டு பொல்லாங்க பண்ணிட்டு நான் பாடுபட்டேன்னு சொல்லக்கூடாது. அது பாடுண்டு வேதம் சொல்லவில்லை. அது அங்கேயும் இருக்காது. அந்நிய காரியங்களை தலையிட்டு கொண்டு நமக்கு ஆண்டு அனுமதியாத வழியில சென்று தவறான வழியில் சென்று அதனால அந்த பிரச்சனையை வந்துட்டு ஆண்டு சொல்லாமல் நீங்கள் இஷ்டத்துக்கு செஞ்சுட்டு நான் பாடுபட்டேன்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டு நாமத்து நிமித்தம் நம்ம நிந்திக்கப்படுறோம். ஆண்டு ஏற்றுக்கொண்ட நிமித்தமாக ஆண்டவர் ஆராதிக்கிறனால பிசாசுக்கு விட்டுவிட மனிதர்களுக்கு நம்மளை பார்த்தாலே ஒரு எரிச்சல் வரும். அவங்களுக்கு நம்ம எது செஞ்சாலும் பிடிக்காது, நம்ம நடந்தாலும் பிடிக்காது, சிரித்தாலும் பிடிக்காது, வெளியில் பணம் பிடிக்காது, நல்லா ஆடு ஓட்டினாலும் சாப்பிடாலும் நம்ம சந்தோஷமாக இருந்தால் ஜெபித்தா பாடினா துதிச்சா எல்லாத்துக்கும் நம்மளை பார்த்து அது எரிச்சல் பட்டே அந்த ஆவி என்ன பண்ணிகிட்ருக்கோமா ஆபாசமாக பேசிட்டு திட்டிக்கிட்டே இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு ஆவியை குடும்பங்களில் அநேகர் மிளக்கரையே செய்கிறது. நம்மளை சுற்றி இப்படிப்பட்ட மத்திங்க தான் கர்த்தர் நம்மளை வாழ வைத்திருக்கின்றார். நம்ம கலங்கக்கூடாது. அந்த ஆவி எப்படி எரித்து கட்டி அந்த வாயை எப்படி மூட வேண்டும், அதிகாரமுள்ள இயேசு நாமத்தால் நம்ம அதை கட்டி எரிக்கணும். அப்படிப்பட்ட ஆவிகளை நம்ம என்ன செய்யணும், நமக்கு காலு கீழே கொண்டு வேண்டும். அந்த ஆவியை நம்ம அடக்க வேண்டும், அதட்ட வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் ஊழியம் செய்யும் நாட்களில் ஒரு குறி ஆவி அவர் பின்னாடி வந்து அவரை பற்றி புகழ்ந்து தான் பேசிச்சு. நான் நிறைய நேரம் முதல்லலாம் யோசித்திருக்கேன், அவர் தூஷிக்கல, எதுவுமே செய்யலை, ஏன் இவர் இப்படி அதட்டார் என்று. ஆனால் அந்த பிசாசு வஞ்சக புகழ்ச்சி மாதிரி பண்ணினது. நீ தான் பெரிய ஆள், ஒன்றா போல இல்லைன்னு சொல்லி அவரை பெருமை கொள்ள வைத்து ஆணுடைய வார்த்தையை விட்டு நீ இப்போ அதே மாதிரி அந்த பெருமை அவருக்குள்ளே கொண்டு வர செய்து ஆணுடைய அன்பை விட்டு பிரிக்க பார்த்து அந்த பெருமை வந்தால் விழுந்து போயிடுவாங்க, ஆணுடைய வல்லமை குறைஞ்சி போயிடும். இப்படிப்பட்ட அந்த மாதிரி அது இன்டைரக்டாக அவரை புகழ்ந்த மாதிரி புகழ்ந்தது. உடனே வாயை அதட்டினார். ஏசுனாம வாய் கட்டப்பட்டு பொல்லாத பிசாசு போய் நம்ம இனம் கொண்டுகள் உண்டு. பிசாசு பிடிச்சவங்க நம்மளை ஒரு பக்கம் தூஷிப்பாங்க, அப்படி ஒரு வெரைட்டி உண்டு. ஆனால் ஒரு பக்கம் பிசாசு நிறைய மனிதர்களை அனுப்பி உங்களை மாதிரி யாரும் ஊழியம் பண்ண முடியாது, உங்களை மாதிரி யாரும் பிரசங்கம் பண்ண முடியாது, உங்களை மாதிரி யாரும் பாட்டு பண்ண முடியாது என்று புகழ வைக்கும். நம்ம புகழ்ச்சிக்கும் மயங்கக்கூடாது. இந்த காலை வாங்கி இந்த காலை போட்டு போயிட்டே இருக்கணும், அதை விட்டுறணும். அதே போல் இகழ்ச்சி வந்தாலும் இந்த காலை வாங்கி அந்த காலை விட்டு வெளியே விட வேண்டும். அல்லேலூயா. எது நடந்தாலும் நாமம் அவர் ஏன் மூலமாக மகிமைப்படணும், அவர் தான் போற்றப்படணும், அவர் தான் கனத்துக்கு மகிமைக்கு பாத்திரம். உங்களை வணங்கையோ ஆராதிக்கையோ உங்களை பெருமையை பேசையோ நீங்கள் அனுமதி கொடுக்கக்கூடாது. பிசாசோட அது சூழ்ச்சி. அந்த பெருமை லூசிபர் விழுந்தது பெருமையினால் விழுந்தான். ஆண்டுக்கு மேலே நான் ஏறுவேன், அவர் உட்கார்ந்த இடத்துல நானும் உட்கார, அவரை மாதிரி எல்லாரும் என்னை வணங்க வைப்பேன் என்று. அந்த காரியங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. பெருமை உள்ள நபர்களுக்கு கர்த்தர் என்றைக்குமே எதிர்த்து நினைப்பார். உங்களை எவ்வளோ நீங்கள் தாழ்த்தீங்களோ உங்களுக்கு கிருபை மேலே கிருபை உண்டாகி கொண்டு இருக்கும். என்னை போல் யாரும் பிரசங்கம் பண்ண முடியாது, என்னை போல் ஜெபிக்கணும் என்று அந்த ஆவிக்குரிய பெருமை இன்றைக்கு இருக்கக்கூடாது. இன்றைக்கு அநேகருக்குள்ள இன்றைக்கு ஆவிக்குரிய வட்டாரங்களில் இந்த பெருமை அதிகமாக இருக்கிறது. சிறு ஊழியங்களே, சிறு நபர்கள், சின்ன சின்னவர்களை ரொம்ப தாக்கி அவங்கள என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்ன முடியும், எங்களை போல முடியுமா என்று பெரிய பெரிய ஊழியங்களை பண்ணிடுறாங்க. பெரிய பெரிய கூட்டம் நடத்துறவங்களாம் அதிகமாக இன்றைக்கு இந்த ஆவிக்குரிய பெருமை ஆவிக்குரிய வட்டாரங்களில் தலைவிர்த்து ஆடுகிறது. இது அந்திகிறிஸ்து ஆவி என்பது கூட அவங்களுக்கு அறிவு இன்றைக்கு இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறணும், பிசாசு தந்திரம் எதுன்னு தெரியணும், ஆண்டப்போல தாழ்மையாக இருக்கணும், தன்னை 10 பேர் புகழ்ந்தா அவங்களுக்கு ஒரு பெருமை, அந்த புகழ்ச்சி விரும்பக்கூடாது. நீங்கள் வீண் புகழ்ச்சி விரும்பக்கூடாது. ஒரு மேலே ஒரு பொறாமை கொள்ளக்கூடாது. ஒருவரை விட மற்றவங்க கனம்புறம் எண்ணணும், ஒருவரே மற்றவங்களோட அற்பம் எண்ணக்கூடாது. அறிவிக்கின்ற காரியங்கள் அப்படி செய்துவிட்டு பாடுபட்டால் அது பாடு என்று அங்கீகரிக்கப்பட மாட்டாது. அல்லேலூயா. நியாயத்திற்கு முதலாவது எங்கே தொடங்குறது, ஒருவன் கிறிஸ்துவனாக இருப்பதனால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை என்னச்சுன்னா மகிழ்ப்பட்டானும். எனக்கு இந்த பாடு ஐயோ ஆண்டற நான் ஜெபிச்சு ஆராதிச்சு எனக்கு எப்படி என்று அவன் என்ன வெட்கப்பட்டு கலங்கி போகக்கூடாது. அன்று என் வாழ்க்கையில் இந்த பாடு ஸ்தோத்திரம், இந்த பாடமும் எனக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தாங்க, நான் மகிமைப்படட்டும், நான் வெளியே வரணும். ஒவ்வொரு பிரச்சனை உங்கள் வாழ்க்கை வரும்போது சொல்லுங்கள், நான் இந்த பிரச்சனை வெளியே வருவேன் கண்டிப்பாக. அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுப்பார். இந்த வியாதியிலேருந்து, இந்த பிரச்சனைலேருந்து, இந்த கடல்லேருந்து, இந்த நெருக்கத்திலேருந்து நான் வெளியே வருவேன், நான் உயர்வேன், நான் மேம்படுவேன். கர்த்தர் என்னை உயர்த்துவார், என்னை விடுதலை பண்ணுவார் என்று அறிக்கையிடுங்க, சொல்லுங்கள், உங்கள் வாயை சொல்லுங்கள்.
ஹல்லேலூயா. எந்த பிரச்சனையிலையும் மூழ்க கர்த்தர் உங்களுக்கு அனுமதி கொடுக்கவில்லை. நீ தண்ணீரில் கடந்தால் உங்கள் கூட அவர் இருக்கார். தீ நடுவில் நீங்கள் நடந்தாலும் அதை அவிக்க முடியாது, உங்களை பக்கத்தில் இருக்கார், தொட முடியாது. எப்பேற்பட்ட ஆறோ கடலோ ஜலமோ உங்களை மூழ்கடிக்க நினைத்தாலும் மூழ்காது. ஹல்லேலூயா. அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிற கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்க. காற்றையும் கடலையும் அதட்டினவர். பிரச்சனைகள் வாழ்க்கையில் எப்போவுமே இருக்க கர்த்தர் அனுமதி கொடுக்க மாட்டார். ஒரு காலம் வரும் அந்த பிரச்சனைகள் மாறும். விசுவாசிக்க நம்புங்க, சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் இதிலிருந்து மீண்டு வருவேன், எனக்கு வேலை கிடைக்கும், எனக்கு உயர்வு கிடைக்கும், என் வேலையை கிடைக்கும். அந்த நபர்கள் சங்கரிக்கிட்டு போதை நான் பார்ப்பேன், என்னை அழிக்கிற அந்த துன்மாக்கர் அழிக்கப்பட்டு போதை நான் பார்ப்பேன், என்னை பில்லிசனில் அழிக்கின்ற அந்த அப்படிப்பட்ட நபர்கள் அழிந்து கண்கள் காணும். பிசாசு உங்களுக்கு அகெயின்ஸ்டாக சில மனிதர்களை தொடர்ந்து செய்வேன் பில்லிசனிமோ வச்சுக்கிட்டே இருக்காங்களா? எவ்வளோதான் வைப்பாங்க, செஞ்சு ஒரு நாள் அவங்க டயர்ட் ஆயிடுவாங்க. சவுல் தாவீதை கொலை செய்ய தேடி கடைசி தாவீது ராஜாவமான, ஆனால் சவுல் தற்கொலை மாறித்து போனான். ஒரு காலத்தில் பிசாஸ் டயர்ட் ஆகும். உங்களுக்கு அகெயின்ஸ்டாக செய்கிற மனிதர்களை பிசாஸே அவனுக்கு அகெயின்ஸ்டாக அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக மாதிரி அவங்கள அழித்துப்படுவான். எந்த பிசாசு உங்களை ஏவி உங்களை அழிக்க பேச வைக்குதோ அதே பிசாசு குறிப்பிட்ட காலம் நம்ம அவங்களால மேற்கொள்ள முடியல, ஜெயிக்க முடியல என்று பிசாசு அறிந்து அந்த கோபத்தை யார் அவங்கள அனுப்புனாங்க ஏவினாங்க அவங்களுக்கு திரும்ப கண்டிப்பாக மந்திரவாதம் செய்வினே கண்டிப்பாக அதோட இயல்பு அதுதான். ஹல்லேலூயா. ஆனால் பண்ண ஜெபம் உங்களை பாதுகாக்கும், விடுதலை அளிக்கும். இயேசுன்றத சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்ம மூலமாக ஆண்டவன் மகிமைப்படுவார். நீங்கள் வெட்கப்படக்கூடாது, ஆண்டவன் மகிமைப்படுத்துங்க. நியாயத்துப்பானுடைய வீட்டை தொடங்கப்படுது. முதல்ல ஆண்டவர் அவருடைய வீட்டில் தான் நியாயத்தை தொடங்குகின்றார். அவருடைய வீட்டை சரி பண்ணுவார். தேவனுக்கு விரோதமான பகைகள், மாம்ச காரியங்கள், பெருமைகள் எல்லாவற்றையும் அழித்து போடுவோம். நீதிமான ரட்சிக்கூட அரிது. அப்போ பக்தியில் அவன் எங்கே நிற்பான்? ஆகியால் தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுமதிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்கள் தங்கள் ஆத்மாக்களை உண்மையில சிருஷ்டிக்கத்தை அவருக்கு ஒப்பு கொடுக்கக்கூடும். தேவனுடைய நாமத்து நிமித்தம் சித்தது நிமித்தம் நான் பாட அனுபவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் நாமத்தினால அவரை ஏற்றுக்கொண்ட, அவரை ஆராதிக்கின்ற, அவருக்கென்று வாழ்கிறேன், பரிசுத்தமாக நினைக்கிறேன், வார்த்தையினுடைய வாழ நினைக்கிறேன், அதனால் எனக்கு துன்பம் வந்து என்று சொன்னால் கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்வார். அப்படியே அனுபவிக்கிற நீங்கள் பாட அனுபவிக்க நீங்கள் நன்மை செய்ய வேண்டும், தீமை செய்யக்கூடாது. நீங்கள் உங்கள் காரியத்தை செய்து கொண்டே இருங்க. ஊழியம் செய்யுங்க, துதிங்க, ஆராதிங்க. பிசாசு அது பக்கம் ஒரு பக்கம் அலறிக்கிட்டே இருக்கட்டும். அதோட வேலை அலறுது, மற்றவங்க கெடுக்கிறது. அது செய்கிற காரியத்துக்கு கர்த்தர் கண்டிப்பாக தண்டனை கொடுப்பார், நியாயத்தீர்ப்பு கொடுப்பார். ஆனால் நீங்கள் உங்கள் ஆத்மா உண்மையிலே சிருஷ்டிக்கர்த்தர் அவர் தான் கண்ட்ரோல் பண்ணுகிறார், அவர் தான் மாற்றுவார். அதை நீங்கள் நம்பி அவர்கிட்ட உங்கள் ஆத்மா ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்கள் மூலமாக பெற்று கொண்டே இருப்பார், உங்களை உயர்த்து கொண்டே இருப்பார். உங்களுடைய ஆவிக்கு அதிகாரங்கள் கூடிக்கொண்டே இருக்கும். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மறுமலர்ச்சி வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் பலத்தின் மேல் பலம் அடைவீங்க, ஒவ்வொரு நாள் மகிமை மேல் மகிமை அடைவீங்க. ஒரு நாள் கர்த்தர் வரும்போது அவரோட கூட நித்திய மசியோனில் காணப்படும். ஹல்லேலூயா. காட் பிளஸ். ஜெபமா ஜெபம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம், இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். இயேசுவின் ரத்தம். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஷப்ரபரபா. ஆமென். ஹல்லேலூயா. ரேப்ரபலதரபா. ரிபலேரப்பட்ட எங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு ஆமென் தேவ மகிமை வெளிப்படும் என்று பேசினீரப்பா. ஸ்தோத்திரம். கால பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல. ஆமென். ஒரு பெரிய மகிமை, ஒரு பெரிய நன்மை எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீர். பரலோகத்தில் ஏராளமான வீடுகளை எங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன், ஏராளமான ஸ்தலங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீர். அப்பா உமக்கு நன்றி. கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தி மேலான கிருபைகளை எல்லாம் விடுதலை ரட்சிப்பை நீர் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் அதை சுதந்திரிக்க கிருபை கொடுங்க, கிருபை கொடுங்க. ஆவியில ஜெபித்து உம்மோடு உறவாடி உம்முடைய பிரசனத்திலே இருந்து நாங்கள் ஒன்றாக ரிசீவ் பண்ண ஒவ்வொருவருக்குள்ளே அந்த விசுவாசத்தை ஊற்றுங்க. ரட்சிப்புக்கேற்ற அந்த விசுவாசம் ஒவ்வொருவருக்குள்ள ஊற்றப்படட்டும். ஒவ்வொரு ஆவியிலே ஊற்றுங்க, ஊற்றுங்க, ஊற்றுங்கப்பா. பலனடையட்டும், பலனடையட்டும். ஊற்றுக்கண் திறக்கப்படட்டும். எல்லா கட்டுகளோடையட்டும். கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்ற ஒரே புருஷனுக்கு எங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். உடைய அன்பிலே நாங்கள் நிலைத்திருக்க உமக்காக நாங்கள் கனி கொடுக்க வருகைக்கு ஆயத்தமாக ஒருவரையும்
பாதுகாத்துக்கோங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. God bless you all.